வகுப்பறைகள். ஒரு ஸ்கூலில் வந்து கலை பண்பாட்டு திருவிழா அப்படின்ற ஒரு திருவிழா வச்சாங்க. அங்கே ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட சொன்னாங்க, காகிதக்கூழ், களிமண் செய்தல், இன்னும் சிலவற்றை போட்டிலாம் இருக்குது, அதில் நீங்கள்லாம் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாணவர்கள்லாம் எல்லா போட்டியும் கலந்துருந்தாங்க. சில மாணவர்கள் வந்து வீட்லேயே அழகான அவங்களுக்கு விருப்பத்தக்க பொம்மைகள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சில மாணவர்கள் வந்து பள்ளியிலே மண் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பள்ளியில் கட்டிட வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் நீங்கள் பள்ளியில் மண்ணுக்கு எடுக்கிறது அவ்வளோ சிரமம் இல்லை அப்படி சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் பால்வாடி ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலில் வந்து எல்லா குட்டீஸும் சேர்ந்து எல்லாம் களிமண் எடுத்துகிட்டு இருந்தாங்க. களிமண் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தர் அவங்க விருப்பத்தக்க பொம்மைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து சில அது கிழிக்காத, இது கிழிக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை தொடாத, இதை தொடாத, இது பண்ணாத, இது பண்ணாத, எந்த அரட்டலுக்கும் மிரட்டலுக்கும் இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் அந்த போட்டிக்கான நாள் வந்து இருந்துச்சு. அந்த நாளில் வந்து ஒரு வகுப்பறையில் திட்டமிட்டு இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு வகுப்பறை திட்டமிடாத வகுப்பறையாக இருந்தது. அதில் வந்து பக்கத்தில் இருந்த வகுப்பை சொன்னாங்க, நீங்கள் திட்டமிடாத இந்த வகுப்பறையை எப்படி நீங்கள் போட்டியில் ஜெயிக்க முடியும், உங்களால் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டமிடாத வகுப்பறை சொன்னாங்க, எங்களால் முடியும், நாங்கள் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த போட்டிக்கான நாள் வந்துருந்து செஞ்சாங்க. வகுப்பறை வந்து அந்த போட்டியில் ஜெயிக்கல, அது தோற்றுட்டாங்க. திட்டமிட்ட வகுப்பறையில் வந்து போட்டியில் ஜெயிச்சிட்டாங்க. அதுகிட்ட சொன்னாங்க, திட்டமிட்டேன்னு இல்லை, திட்டமிடாமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த திட்டமிட்ட வகுப்பறைக்கு ஒரு கவலை. அந்த கவலையை ஏற்றுக்கிட்டு அந்த திட்டமிட்ட வகுப்பை சொன்னாங்க, கவலைப்படாத, இந்த போட்டினாலும் அடுத்த போட்டியில் நீ ஜெயிப்ப, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டு